ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டை தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னாவே எட்டு வந்து ஆயில் லீக் ஆகினே இருக்கும், டாப்பில் ஆயில் லீக் ஆகினே இருக்கும். அதுக்கு நம்ம ஓரிங் மாற்றுவோம், ப்ளஸ் பேஸ்டிங் பண்ணுவோம், இந்தமாரி விஷயம்லாம் பண்ணுவோம். அப்படியே ஆயில் லீக் ஆச்சுன்னா த்ரெட் இதெல்லாம் போச்சுன்னு செக் பண்ணுவோம். இது எல்லா விஷயமும் நல்லா இருக்கும்போது திருப்பி இது ஆயில் லீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் தான் பண்ணோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு சின்ன ஒரு பேசிக்கான விஷயம் தான். இப்போ நான் 2-3 வண்டியில் பண்ணதால் இந்த பிரச்சனை, அந்த ஆயில் லீக் பிரச்சனை வந்ததே இல்லை. அதனால தான் உங்களுக்கும் இதை காமிக்கிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த வீடியோ நிறைய குறைகள் தான் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ கொடுக்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெட் டாப் ஆயில் லீக் தான். இது எக்ஸ்பல்ஸ் 4V இது. இப்போது இந்த எக்ஸ்பல்ஸ் இல்லை, மற்ற வண்டி பல்சர் எந்த வண்டியும் சரி, இந்த ஹெட்டில் வந்து டாப்பில் வந்து நீங்கள் கேஸ் கட்டு மாற்றி பேஸ்ட் பண்ணால் திருப்பி ஆயில் லீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஒரு வழி இருக்குது, இதை ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். இதை பண்ணாவே கண்டிப்பாக மேக்ஸிமம் 99% ஆயில் லீக் ஆகுது. ஒன்றும் இல்லைங்க, சின்ன வேலை தான். இப்போ ஹெட்டு நான் டாப்பை கட்டி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். உங்களுக்கு இப்போ ஹெட்டு நான் டாப்பை கட்டுறேன். இதுக்கு டேங்க்லாம் கட்டுறது நம்ம அப்படியே ஹெட்டு டாப்பை ஈஸியாக கட்டலாம். ஃபஸ்ட்டு ப்ளக்கு அடாப்டர் கட்டிட்டோம். சரி, இதில் 8ஆம் நம்பர் வருதுல, இதை நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது 4 சைடு வரும், ஓகேவா? இது ஒரு சர்வீஸ் தான் அந்த கேஸ் கட்டை மாற்றிருக்கான்னு சொன்னார் அவர், இந்த ஓரிங்கு. ஆனால் ஓரிங்கு மாற்றியே திருப்பி ஆயில் லீக் ஆகுதுங்க அப்படின்னு சொன்னார். சரி, கொண்டு வாங்க பார்க்கலான்ட்டு தான் பார்க்குறேன். ஏற்கனவே போல்டு தான் கொஞ்சம் தட்டிக்கிட்டே கட்டியிருக்காங்க, அதனால தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. அதனால தான் ரிங்ஸு போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதேமாதிரி 4 போல்டு நம்ம கட்டிக்குவோம். ஓகே, இப்போ நம்ம டாப்பை பிச்சாச்சு, கட்டியாச்சு. இங்கே பாருங்கள், இதை ஃபுல்லாகவே நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணோம். ஏற்கனவே இந்த இது பார்த்திங்கன்னாவே இங்கே பார்த்தீங்க பேஸ்ட்லாம் பண்ணியிருக்கு, ஓகேவா? ஏன்னா இந்தமாரி வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் நான். ஏன்னா இதுமாரி ஒருத்தர் பார்த்ததால உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கும் தெரிஞ்சது தான் போடுறேன். இப்போ இதை நம்ம பழசே போடக்கூடாது. ஆனால் இது நல்லா தான் இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா புதுசாக தான் போட்டுருக்காங்க. ஆனால் இதே போடக்கூடாது. புதுசாக போட்டு அந்த மவுண்டிங் ரப்பர் மேலே ஒரு சின்ன விஷயம் ஒன்று பண்ணோம். அது பண்ணால் தான் இது பக்காவாகும். ஊறிங்க. இப்போ இந்த ஓரிங் தான் மாற்ற போகிறோம். இந்த ஓரிங் ரேட்டு 65 ரூபா தான், ஓகேங்களா? கொஞ்சம் தான் போடுறோம். அதேமாதிரி இந்த இடத்த வந்து நம்ம பக்காவை க்ளீன் பண்ணி பேஸ்ட்டில் தான் பண்ண தேவை, ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணாமல் ஒரு சின்ன விஷயம் தான் பண்ணணும். சின்ன விஷயம் பண்ணாவே இந்த பிரச்சனை வராது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுமாதிரி இதுமாதிரி டாப்பில் வந்து ஆயில் லீக் ஆச்சுனாவே இந்தமாதிரி விஷயம் பண்ணாவே கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? இப்போ நல்லா நம்ம பக்காவை க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம 2 சைடுமே பக்காவை க்ளீன் பண்ணி 4 சைடுமே. ஏன்னா அந்த பேஸ்ட்டு போடுற இடம்லாம் இதாக இருக்கும், அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் பக்காவை. அதேமாதிரி இந்த டாப் டோரையும் நல்லா க்ளீனாக துடையணும். எவ்வளோ பேஸ்ட் போட்டுருங்க தெரியுதுங்க. ஃபஸ்ட் வாட்டி ஆச்சுன்னா சரி, செகண்ட் டைம் பேஸ்ட்டு போடலாம். செகண்ட் டைம் பேஸ்ட்டு போட்டால் ஆச்சுனாவே மற்றபடி இந்த வேலை தான் செய்யணுமே, ஓகேவா? இது ஃபஸ்ட் டைமில் இதே வேலை செஞ்சுருங்க. இனிமேல் இந்தமாரி பிரச்சனை வந்தால், ஓகேங்களா? இதை பார்த்துருங்க, எல்லாருக்குமே இது இதாக இருக்கட்டும். இந்த எக்ஸ்பல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 8 டாப்பு அதிகமாக லீக் ஆகுது, ஓகேவா? பல்சர்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஆகும் அதேமாதிரி. ஓகே, இப்போ நம்ம ஓரிங்கை ஃபிட் பண்ணலாம். இப்போ ஒன்றே மேலே என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இங்கே இருக்கும் இந்த மவுண்டன் ரப்பர் இருக்குல்ல, இந்த ரப்பர் மேலே ஒரு வாஷர் ஒன்று இருக்குது. இது லாஸ்ட் டைம் தான் புதுசாக போட்டிருக்காங்க. நாலுமே போட்டு கூட லீக் ஆகுது. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த பழைய ரப்பரில் வர இந்த வாஷர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாஷரை வந்து இதுக்கு மேலே இன்னொரு வாஷர் போட்டு டைட் பண்ணாவே இந்த பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகிடும். ஏன்னா இந்த ஓரிங் போடுறது வந்து நல்லா டைட்டாக அழுத்திக்கும், அதனால் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும், பக்காவாக இருக்கும், அந்த பிரச்சனை வராது. இப்போ அதை தான் காமிக்க போகிறேன். இந்த ஓரிங் மாட்டதில் ஓகே, இந்த 8 ஓரிங்க இப்போ இதில் கரெக்டாக உட்கார வச்சிட்டோம் பக்காவை. ஓகே, இப்போ இந்த அப்படியே மாட்ட வேண்டியதான். இப்போ டேங்க் ஐட்டம் பண்ணலாம். இது போர்டெலாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆனதில் டேங்க்கு கண்டிப்பாக கயிறு வேண்டிய அளவு வந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இந்த இருக்குது பார்த்தீங்களா வாஷரு, இந்த வாஷர் வந்து இந்த வாஷர் மேலே வைக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் டைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த உள்ள ஒரு ஓரிங் வந்து நல்லா டைட்டாக உட்காரும், ஓகேவா? அதனால தான் இது டைட்டாக பிடிக்கும்.
ஆனால் உட்கார வைக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து உட்கார வைக்கணும். ஓகேவா? அதேமாதிரி இந்த சைடுங்க டேங்கை கைட்ட முடியல கம்ஃபர்டபுளாக இல்லைனா கண்டிப்பாக டேங்கை கைட்டுருங்கண்ணா. டேங்க் கைட்டாக கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி ஓவர் டைட் பண்ணாதீங்க. அந்த சைடு 4 பக்கமும் நல்லா ஓவர் டைட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரே சைடு டைட் பண்ணால் ஒரு பக்கம் ஏறிடும். கண்டிப்பாக இதில் கூட கிராக் விட்றோம் ஒரே சைடு டைட் பண்ணிங்கனாவே. அதனால் 4 சைடுமே சேமாக தான் டைட் பண்ணலாம். அதேமாதிரி இந்த சைடும் போடலாம். அதேமாதிரி வாஷர் வச்சு டைட் பண்ணுறேன். ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போது நம்ம 4 போல்ட்டுமே கரெக்டாக ஈவனாக டைட் பண்ணாவே பக்காவாக மெச் ஆகிடும். ஓகே, இப்போ 4 போல்ட்டுமே மினிமம் மேக்ஸிமம் ஃபுல் டைட் பண்ணிடணும். டைட் பண்ணும்போது இங்கேயே பார்த்துங்க, இது அப்படியே கரெக்டாக அப்படியே உள்ளே ஒரே சமமாக இறங்கிடணும். ஓகேவா? அதேமாதிரி இந்த ரப்பர் பார்த்தீங்கன்னா மவுண்டிங் ரப்பர் இதுதான். நீ டைட் பண்ணால் கண்டிப்பாக அப்படியே உள்ளே போய்டும். அப்படியே டைட் ஆகிடும். அதனால் அந்த டபுள் வாஷர் போகிறதால எந்த பிரச்சனையும் வராது. தைரியமாக நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? மேக்ஸிமம் டியூப்லர் போட்டால் நல்லா டைட் ஆகும். ஓகேங்களா? ரிங்ஸோட நல்லா டியூப்லர் போடுங்க. அதேமாதிரி சுற்றினே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மரம் போச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக மறைய போட்டுருவோம். மேக்ஸிமம் மரம் போகாது. நீங்கள் போகிறத டைட் போட்டு தான். ஓகேவா? ஃபுல் டைட்டு. ஓகே, இப்போ நம்ம ஓரிங் மாட்டியாச்சு. ஓகே, இந்தமாதிரி சின்ன விஷயம் தான் இது. ஒரு பேசிக்காக தான் இது. ஓகேங்களா? இது ஓரிங் மாற்றி ஆயில் லீக் ஆச்சுன்னா அடுத்தது நம்ம பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட்டு பண்ணி ஆயில் லீக் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் இந்த டாப் டோரை மாற்றணும் அப்படின்னு அதுக்கெலாம் அதுமாதிரி இடம் கொடுக்காம இந்தமாரி புதுசாக ஓரிங் போட்டு இந்தமாதிரி டபுள் வாஷர் வச்சு நீங்கள் மாட்டும் போது ரொம்ப டைட்டு உள்ளே கட் ஆகிடும். உள்ளே அந்த லூப்ரிகேஷன் வேலைலாம் கரெக்டாக தான் நடக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் எந்த பிரச்சனை வராது. கண்டிப்பாக மேக்ஸிமம் 100% ஆயில் லீக் ஆகுது. ஓகேங்களா? அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைகள் குறைங்க தான் எனக்கு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். இது ரெட்டு ஒரு டாப் ஆயில் லீக் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டைமு நீங்கள் பண்ணும்போது ஓகே, திருப்பி ஆயில் லீக் ஆச்சுன்னா இந்த விஷயம் தான் பண்ணணும். ஓகேங்களா? வேறு எந்த பொருளும் நீங்கள் மாற்ற வேண்டாம். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இதுமாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்களும் போய் ஒரு ஐடியா கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுமாதிரி பண்ணால் இதுமாதிரி பிரச்சனை வராதுன்ட்டு. ஓகேங்களா? நிறைய பேர் கேட்குறீங்க. லொக்கேஷனில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா வண்டியும் எடுத்து பண்ண முடியும். ஓகேங்களா? இது நல்ல வீடியோ பார்ப்போம். பை.